வெல்கம் பேக் டு கவித்ரா வாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நாம் இன்டோர் பிளான்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற இன்டோர் பிளான்ட்ஸ். இதை எப்படி நான் வந்து லோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்குன்னு மெயின்டெனன்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. இது வந்து நாங்கள் சும்மா என்ட்ரன்ஸில் வச்சுருக்கோம். இது வந்து மூங்கில். இது வந்து நான் கட் பண்ணி வச்ச மூங்கில் தான். இந்த வாட்டர் இருக்குல்ல, வாட்டரில் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன்ல, இந்த மூங்கிலேருந்து இந்த பீஸ் மட்டும் இருக்குல்ல, இதை மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணி அதில் தனியாக ரூட் வர வச்சு நான் வந்து இந்த மூங்கில் வந்து நான் வளர்த்து வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் கட் பண்ணி வச்சது தான். இங்கே ஃபஸ்ட்டு கீழே வந்து நான் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன் 2 பேம்பு, வாஸ்து பேம்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே வந்து 2 மணி பிளான்ட் சைடில் அங்கிட்டும் இங்கிட்டும் இருக்குது. நடுவில் வந்து அந்த பசுமாடு வச்சுருக்கோம். மணி பிளான்ட்ஸ் தான் எங்கள் வீட்டில் நிறைய இருக்கும். இது வந்து ஒரு ஏர் பியூரிஃபை பிளான்ட்ஸு. இதுவும் வந்து பிளாஸ்டிக் கிடையாது, ரியல் பிளான்ட்ஸ் தான். இது தான் வந்து நாங்கள் என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன். இந்த 2 பிளான்ட்ஸும் பேம்புவும் அண்ட் இது வந்து ஏர் பியூரிஃபை பிளான்ட்ஸ். இது வந்து நமக்கு வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ் இது ஏரை வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏரை வந்து ரொம்ப வந்து பியூரி பண்ணி தரும். இப்படி நம்ம மேலே போனோம்னா மேலே இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவில் வந்து இங்கே ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கோம். இது வந்து ஃபுல்லாகவே நல்லா கீழே வரைக்கும் வந்து நல்லா வந்து வந்துட்டு இருக்குது. இந்த மணி பிளான்ட் வந்து டபுள் கலரில் இருக்கும். லைட்டாக வந்து க்ரீனாக இல்லாமல், ஃபுல் க்ரீனாக இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் சேட் வந்து இருக்கும் எல்லோ கலரில். இந்த மணி பிளான்ட்ஸு வீட்டில் இருக்கிற மற்றபடியான எல்லா இன்டோர் பிளான்ட்ஸுக்கும் நான் ஒரே ஒரு மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் பண்ணுறது. மற்றபடி நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. திருப்பி அப்படியே நாங்கள் ஹாலில் வந்தோன்னா ஹாலில் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் இங்கேருந்து ஃபுல்லாகவே இருக்குது. நான் ஸ்டாண்டு வாங்கி வச்சுருக்கேன் இங்கே. அப்புறம் வந்து இங்கே எல்லாமே வந்து நான் பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் வெளியில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஸ்னோ கொட்டிகிட்டு இருக்குன்னு. இந்த இதுலேயும் வந்து நான் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிளான்ட்ஸை வந்து எப்படியோ நான் காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸ்னோ அவ்வளோ கொட்டி இங்கேயும் கீழேயும் கொட்டி கிடக்கு. அப்படி வந்து நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பிளான்ட்ஸ் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கேயும் வந்து நாங்கள் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக எடுத்து இப்படி மேலே வரைக்கும், இங்கே பாருங்கள் மேலே வரைக்கும் போகுது. இது ஃபுல்லாக நான் அந்த மாதிரிக்கு நெட்டுக்காக இழுத்து விடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் இங்கே கீழேயும் வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு கம்பி சர்க்கிள் மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து அப்படியே எடுத்து விடுறதுக்காக வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு புத்தர், சின்ன புத்தர் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து ஃபிஷ் டேங்க்கு. இது வந்து பேட்டா ஃபிஷ்ஷு, ப்ளூ கலரில் இருக்குது. அது பேர் வந்து பபுள்ஸு. அதுக்கு பின்னாடி வந்து நான் ஒரு ஸ்னேக் பிளான்ட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்ஸ். இந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து நீ சொல்லு ஹரிமா, யார் கொடுத்தாங்கன்னு? என்னோட டீச்சர் கொடுத்தாங்க. இது அவங்க மெமரி தான் நான் வச்சுருக்கேன். அவங்க கொடுத்து இப்போ 1 இயருக்கு மேலே ஆச்சு. 1 இயரில் இப்போ இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா கொடுத்ததான் இந்த ஸ்பைடர் பிளான்ட். அவங்க வந்து கிளாஸில் உள்ள எல்லா பசங்களுக்கும் கொடுத்தாங்க. இதில் எப்படின்னா நிறைய குட்டி போடும். இந்த சைடு ஃபுல்லாக கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா இங்கே எல்லாம் நிறைய குட்டி போட்டவுடனே அதை நம்ம கட் பண்ணி வாட்டரில் வச்சோம்னா அதில் திருப்பி நிறைய ரூட்ஸ் வரும். அதை வந்து அவங்க அந்த டீச்சர் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ஒரு இன்டோர் ரோஸ் செடி. இப்போ தான் நிறைய தழுத்துக்கிட்டு வருது, புது புது இலையாக நிறைய விட்டுருக்கு பாருங்கள். அப்புறம் இது வந்து மண்ணில் வச்சுருக்கிற ஒரு ஸ்னேக் பிளான்ட். வாட்டர்லேயும் ஒன்று வச்சுருக்கோம், மண்ணிலையும் வச்சுருக்கோம். வாட்டரில் வச்சுருக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வருது, மண்ணில் வச்சுருக்கிறது ரொம்ப ஸ்லோவாக வருது இப்போ தான். இதை முடிச்சுட்டு அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா நிறைய டீ கப்பில் போட்டு வந்து நாங்கள் நிறைய டீ மக்கில் போட்டு வந்து மணி பிளான்ட்ஸ் வச்சுருக்கு. அப்புறம் இது வந்து ஆலுவேரா. அப்புறம் இது வந்து என்னதுன்னா அவகோடா. நான் கட் பண்ணி விட்டுருக்கேன், ரொம்ப லாங்காக போச்சு. அவகோடா நான் விதை போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறது. இது வந்து ஆலுவேராவை கொஞ்சம் கட் பண்ணி இப்படி வச்சேன்னா வருதான்னு பார்க்குறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ரோஸு.
இது வெளியில் நட்டுறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இன்னும் வந்து கிளைமேட் மாறாதனால அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது நான் வாங்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து கட்டையாக இந்த மாதிரி தான் கட்டையாக இருந்துச்சு. இதில் லீஃபே இல்லை. இப்போ வாங்கிட்டு வந்து நான் ஒரு 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே சூப்பராக இருக்குது. நான் இதோட பிஃபோர் இருந்த நான் ஃபோட்டோஸ் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் அப்படியே திருப்பி நம்ம இங்கிட்டு வந்தோம்னா இது என்னோடய துளசி. இதை நான் ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்து வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இப்போ தான் பாருங்கள் குட்டி குட்டியாக மறுபடி வந்து இலை இப்போ தான் நிறைய தழுக்குது. அப்படி இருந்தும் நிறைய இலை கொட்டியும் போச்சு. ஏன்னா இந்த வின்டரில் அதுக்கு ரொம்ப தாங்க முடியல வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால. அப்புறம் இது வந்து நாங்கள் விதை போட்டு வளர்த்த லெமன். இது வந்து வல்லாரையும் பாதி காஞ்சிருச்சு, பாதி இருக்குது. எப்படியும் நான் 1 மாதம் காப்பாற்றி வச்சுட்டேன்னா அதுக்கடுத்து நம்ம வெளியில் போய் அழகாக வந்து நட்டி வச்சிடலாம். அப்புறம் இது வந்து என்னோடய வாழை. எப்படி நல்லா நிறைய இங்கே பாருங்கள் நிறைய வந்து குட்டி போட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து இலையிலலாம் கொஞ்சம் கருப்பாக ஆயிடுச்சு. இதையும் எப்படியாச்சும் வந்து வின்டர் வரைக்கும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கடுத்து சன்லைட்டில் வச்சோன்னா கொஞ்சம் நல்லா ஆயிரும். அவ்வளோதான் எங்கள் வீட்டோட இன்டோர் பிளான்ட்ஸு. இதுதான் ஃபுல்லாகவே இருக்குது. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் என்ன வந்து ஸ்பெஷலாக பண்ணுறேன்னா வெறும் அரிசி கழுவின தண்ணி தான் வந்து இப்போ நான் வீக்லி ஒன்ஸ் வந்து மாவு அரைப்பேன். அந்த மாவு அரைக்கிறதுக்காக வந்து நான் வச்சுருக்க தண்ணி அரிசி கழுவும் இல்லை, அந்த கழுவின தண்ணியை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அடுத்த நாள் வந்து நான் ஊற்றுவேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் இதில் தண்ணியும் நான் ஊற்றுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.